சீஷன் எனப்படுகிறவன் அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கணும். பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா பரிசுத்தமா வாழணும். நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தாதான் சீஷனாக இருக்க முடியும், ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. ரெண்டாவது பாடம், ஒரு சீஷன் எனப்படுகிறவன் பிரியப்படுத்துகிறவனாக இருக்கணும். நம்மளுடைய மனசு சுத்தி 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 ஆண்டவர்கிட்டயே இருக்கணும். ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை தான் நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு பிடிக்காத நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு எது பிடிக்கும், ஆண்டவருக்கு எது பிரியம் அப்படிங்கிறத தேடி 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 கண்டுபிடிச்சு கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். ஸோ இதுக்கு மார்னிங் செஷனில் நம்ம 6 காரியங்களை பார்த்தோம். எதெல்லாம் ஆண்டவரை பிரியப்படுத்தும், நம்ம என்ன செஞ்சால் தேவன் பிரியமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. தானியேலை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டாரு, எனக்கு தானியேலே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொன்னார். ஏனோக்கை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் போது, ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். ஆண்டவர் ஏனோக்கை பார்த்து ஒரு சாட்சி கொடுத்தாராம், கர்த்தருக்கு பிரியமானவன். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் கர்த்தருக்கு பிரியமானவன் அப்படிங்கிற சாட்சியை ஆண்டவர் கொடுக்கணும். அப்படி சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம வாழணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னது? கீழ்ப்படி. ஆண்டவருடைய வார்த்தைனா அப்படியே கீழ்ப்படி, அப்படியே கீழ்ப்படி. ஒரு நாளும் லெஃப்ட் ரைட்டு பிசகி போகாம, ஏறி இறங்காம, தேவன் என்ன சொல்றாரோ அப்படியே கீழ்ப்படி. ஒரு மிஷனரி இன்டர்வியூ நடந்துச்சான். அந்த மிஷனரி இன்டர்வியூவில் ஒரு 30 பேர் வந்திருந்தாங்க. அதாவது அந்த அந்த ஸ்தாபனத்தில் வந்து இப்போ மிஷனரியா ஒரு ஸ்டாஃப் ஆள் எடுக்க போறாங்க, ஒருத்தர் தான் தேவை. இப்போ அந்த இன்டர்வியூக்கு வந்து 30 பேர் வந்திருக்காங்க. இந்த 30 பேரை அங்கிருந்த மற்ற ஊழியர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு டெஸ்ட் வச்சு, அவங்களுக்கு கேள்வி கேட்டு, அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்து இதில் 27 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு 3 பேரை மட்டும் அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க. 3 பேரை அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு, ஐயா இவங்க 3 பேர் தான் வந்திருந்த 30 பேர்லையும் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கிறாங்க, ஸோ இவங்களை யாராவது ஒருவரையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த ஸ்தாபன தலைவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க 3 பேர்த்து கையிலையும் 3 ரோஜா பூ செடியை கொடுத்தார். ரோஸ் பிளான்ட், ரோஜா பூ செடி 3 பேர் கையிலையும் கொடுத்தார். கொடுத்துட்டு என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த ஆடிட்டோரியமுக்கு பின்னால் போனீங்கன்னா தோட்டம் இருக்கும், அந்த தோட்டத்தில் இந்த செடியை தலைகீழாக நட்டு விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எப்படி நட்டுட்டு வர சொன்னாரு? தலைகீழாக நட்டுட்டு வாங்கன்னு சொன்னார். இப்போ முதல்ல செடியை வாங்கணும்னு யோசிச்சான். ஓ, இது நமக்கு வந்து டெஸ்ட். தலைகீழாக நட சொன்னோம்னா இவன் எப்படி நடுறான் அப்படின்னு பார்க்கலாங்கிறதுக்காக தலைவர் வந்து இதை சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் போய் குழியை தோண்டி அதை அழகாக வேற உள்ள வச்சு நல்ல மண்ணெல்லாம் போட்டு க்ளீனாக சூப்பராக அந்த செடியை நட்டுட்டு வந்துட்டான். ரெண்டாவது காரணம் யோசிச்சான், நம்ம எப்போவுமே ஒரு காரியத்தை பழகிக்கணும். அவன் ரெண்டாவது செடியை வாங்கணும் மனசில் யோசிக்கணும். எப்போவுமே நம்ம ஒரு காரியத்தை யோசிச்சு பழகிக்கணும். தலைவர் ஏதாவது சொன்னார்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கிளியராக கன்ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்டாக அவங்ககிட்ட கேட்டுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை அதை உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை செய்யணும். இதுதான் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை கையில் வச்சுட்டே வந்தான். அவர் வரட்டும், வந்த உடனே நம்ம மறுபடியும், ஐயா நீங்கள் தலையில நட சொன்ன மாதிரி இருந்துச்சு, உண்மையிலே தலையில தான் நடந்துங்களா இல்லை வேற மாதிரி நடணுமா, எந்த இடத்துல நடணும், ஆடிட்டோரியத்துக்கு பின்னாடின்னு சொன்னீங்க, ஆடிட்டோரியத்துக்கு பின்னாடி எங்கே வேணாலும் நடலாமா, இல்லை ஏதாவது ஒரு சரியான இடம் வச்சுருக்கீங்க, இவ்வளோ விஷயங்களை அவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணிவிட்டு, இப்போ எங்கள் சர்ச்சில் ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் தான் பைபிள் காலேஜினுடைய அட்மின், ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்க்குறேன். நான் ஒரு வேலை கொடுத்தேன் அப்படின்னா எங்கிட்ட 9 கேள்வி கேட்காம அந்த வேலையை செய்யவே மாட்டேன். ஆனால் இப்படி தான் செய்யணுமாண்ணா, இப்படி மாற்றி செஞ்சிடக்கூடாதா, இதை நீங்கள் இப்படி சொன்னீங்களே, இது இப்படி பண்ணால் எப்படி ஆகிடும், இது இப்படி பண்ணால் எப்படி ஆகிடும், இத்தனை விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்ட ஒரு வேலையை நான் வாங்கவே முடியும். ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி ஒரு காலம் போட்டு கொடுமா அப்படின்னு சொன்னால் கூட என்கிட்ட வந்து 4 கேள்வி கேட்போம். ஆனால் இதுக்கு ஏதாவது டிஸ்டன்ஸ், ஏதாவது நம்ம கேப் விடணுமா, இத்தனை காலம் போதுமா, இதுக்கு ஏதாவது நம்ம பாக்ஸ் போடணுமா, அந்த மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம். நம்ம எதையும் தலைவர்கிட்ட கிளியராக கேட்டுட்டு செய்யணும்னு சொல்லி கையிலே வச்சு. 3வது காலம் யோசிச்சான், தலைகீழ நட சொன்னார், நல்லதோ கெட்டதோ அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணிடுவோம், போய் செடியை கீழே வச்சு வேற மேலே விட்டு தலைகீழ நட்டு தண்ணியை ஊற்றி எல்லாம் வேலையை வச்சிட்டோம். 3 பேர் வந்து நின்னாங்க, ஒருத்தர் மட்டும் செடியை கையில் வச்சுருந்தாங்க. என்ன பண்ணீங்க, முதல் சொன்னால் நீங்கள் தலைகீழ நட சொன்னீங்க,
நான் சரியாக நட்டுட்டு வந்துட்டேன் ஐயா அப்படின்னா. ரெண்டாவது காரணம் சொன்னால், நீங்கள் தலைகளை நட சொன்னீங்க, எனக்குள்ள சில கேள்விகள் இருக்கு, அதை உறுதிப்படுத்திட்டு நடலான்னு கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு. மூணாவது காரணம் சொன்னால், நீங்கள் தலைகளை நட சொன்னீங்க, நான் தலைகளை நட்டுட்டேன் அப்படின்னா. தலைவர் பார்த்தாரு, யோசிச்சாரு. முதல் 2 பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டு, எனக்கு தேவை இந்த 3வது நாள். நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய்வதற்கு தான் எனக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி 3வது தலைகீழா நட்டுட்டு வந்தா பார்த்தீங்களா, அவனை தான் ஸ்தாபனத்துக்கு வேலைக்கு ஆள் எடுத்தான். அப்போ கீழ்ப்படிதல் பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதுல எந்த கேள்வியும் கேட்காம, அதுல எந்த காரியத்தையும் மாம்சத்துல யோசிக்காம அப்படியே கீழ்ப்படிஞ்சு காரியங்களை நடப்பிக்கிற அந்த வாழ்க்கை நம்ம வாழணும். அதுதான் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் ஒரு சீஷனுக்குள்ள, ஒரு ஊழியக்காரனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களை கொண்டு தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அல்லேலூயா. ஒண்ணு. ரெண்டாவது காரியம் நம்ம பார்த்தோம், உண்மையா இருக்கும். இன்னைக்கு தற்காலிக பிரச்சனையை சமாளிப்பதற்காக நிரந்தர பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்வதுதான் பொய். நம்ம பொய் சொன்னோம்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாம், ஆனா நிரந்தர பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்வோம். ஸோ பொய் சொல்லக்கூடாது, பொய்யா வாழக்கூடாது, உண்மையா. சின்ன விஷயத்த ₹1 கூட எப்படி இருக்கணும், செல்லா காசா இருக்கிற 25 பைசால கூட எப்படி இருக்கணும். பாஸ்ட் உங்க கையில ஒரு ₹100 கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்றேன், ₹100 கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்றேன். ஒரு பிளாஸ்டிக் அந்த தண்ணி குடிக்கிற டம்ளர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன். ஒரு 2-3 வாங்கிட்டு வாங்க. ₹98 ஒரு 3.5 கப்போ அது அந்த ரோல். மீதி ₹2. அந்த ₹2 கூட மறந்தாப்புல நம்ம பேக்கெட்ல வச்சுக்கணும். அந்த ₹98 பில்லு வாங்கணும். பில்லு வாங்கிட்டு பாஸ்கிட்ட பொருளை கொடுத்து பில்லை கொடுத்து பேலன்ஸ் ₹2 அப்படின்னு சொல்லி ₹2 பேலன்ஸ்னா பேலன்ஸ் ₹1 அப்படின்னு சொல்லி இப்போ நான் எங்கள் சர்ச் மக்கள் யாருக்கிட்டையுமே நான் கணக்கு வழக்கே கேட்க மாட்டேன். பில்லு கொண்டு கொடுப்பாங்க, என்னோட அக்கௌண்ட்ஸ்க்கு எடுத்து வச்சுக்குவாங்க. நான் எவ்வளோ கொடுத்தேன், அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க, யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். இல்லைனா பேலன்ஸ் இருக்குதா, மீதி இருக்கா, எனக்கு தெரியும். சில பேருக்கு கொடுத்த காசில் மீதி இருக்குன்னு தெரியும், ஆனால் கேட்கவே மாட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, கரெக்டாக பில்லை கொடுத்து பேலன்ஸை கொடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. சில பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பில்லையும் கொடுக்க மாட்டாங்க, பேலன்ஸையும் கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் எதை பார்ப்பாருன்னா, அந்த உண்மையை பார்ப்பார். உண்மையாக சில பேர் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை ₹1000 வாங்குற பொருளை ₹1000 அந்த பொருள் இருக்கும். அந்த பொருளை நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, 10% அல்லது 20% டிஸ்கவுண்ட்னு சொல்லி நமக்கு ₹800 கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் சொல்ல, ₹800 வாங்கிட்டு அவங்ககிட்ட ₹1000 பில் வாங்குவோம். எங்கள் பாஸ்டர்கிட்ட அல்லது எங்கள் கம்பெனியில் ₹1000 சொல்லிட்டு ₹200 நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம பேக்கெட் வச்சு. இதெல்லாம் நமக்கு சாபமாக மாறி, இன்னொருத்தருடைய காசு ஒரு நாள் நமக்கு வேண்டாம். இன்னொருத்தருடைய காசு ஒரு நாள் நமக்கு வேண்டாம். பாருங்க, நான் ஒரு சில தீர்மானங்கள் பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போது இமானுவேல் பாஸ்டர் என்னை இந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்குறேன். இப்போ நான் உங்கள் நடுவில் ஊழியம் செய்கிறேன். உங்களுக்கு நிறைய டெலிவரன்ஸு, நிறைய ப்ராஃபஸி வருது, வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. கடைசியில் ஜெபிக்க வர்றீங்க. ஜெபிக்க வரும்போது நீங்கள் எனக்கு கையில் ஒரு ₹100 காணிக்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், என்னுடைய ஆரம்ப காலத்திலேயே நான் அதை தீர்மானம் பண்ணிட்டேன். ஒரு திருச்சபைக்கு போகும்போது அந்த திருச்சபை போதகருடைய அனுமதி இல்லாமல் விசுவாசிகள் கொடுக்குற எந்த காணிக்கையும் வாங்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பத்தில் நான் டெடிகேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கொடுக்குற காணிக்கை நான் என்ன பண்ண மாட்டேன்னா வாங்க மாட்டேன். அப்படியே நீங்கள் எனக்கு கட்டாயப்படுத்தி கொடுத்தா நான் என்ன சொல்லுவேன்னா, பாஸ்டர் கையில் கொடுத்து, பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, பாஸ்டர் கையில் எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு உங்களை அனுப்பிச்சு விட்றேன். உங்கள் கையில் வாங்குவேன். ஒரு முறை நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்த பொழுது ஒரு அம்மா, ஒரு ஃபேமிலி அவங்க எனக்கு கையில் காணிக்க கொடுத்துட்டாங்க. எப்போவுமே மாட்டேன்னு சொல்கிறவன் அன்றைக்கி என்னமோ தெரியல வாங்கிட்டேன். ஏன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், அது ஒரு சர்ச் மீட்டிங் இல்லை, அது ஒரு மண்டபத்தில் நடந்த கூட்டம், பொதுவான கூட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். எப்போவுமே அப்படி வாங்க மாட்டேன், அன்றைக்கி என்னமோ வாங்கிட்டு நான் மற்றவங்களுக்குலாம் ஜோம் பண்ணிருக்கிறேன். எனக்கு இதை வாங்கினது உள்ள அரிக்க ஆரம்பிச்சிச்சு. எதுக்கு அந்த காணிக்கையை வாங்கினேன்,
எதுக்கு அந்த காணிக்கணும், எதுக்கு அந்த காணிக்கணும்? உள்ளுக்குள்ள இன்னொரு பட்சி சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, இது பொதுவாக நடக்கிற மீட்டிங் தானே, இது அவருடைய பிலீவர் கொடுத்தது கிடையாதுல்ல. பல சபைகள்லேருந்து பல ஜனங்க வந்திருக்கிறாங்க, அவருடைய சர்ச் பிலீவர் கொடுக்கலையே அப்படின்னு எனக்குள்ள ஒரு என்ன சொல்ல. இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு என்ன வருகிறான், அவங்க கொடுத்த இந்த 500 ரூபாய் எடுத்துட்டு போய் நீ என்ன அரண்மனையாக கட்டிடுவேன், இந்த 500 ரூபாய் எடுத்துட்டு போய் குடும்பத்தை கூப்பிட்டு போய் கடையில் சாப்பிட போனோம்னா 500 ரூபா முடிஞ்சு போச்சு. இந்த 500 ரூபாயில் உன்னால் உண்மையாக இருக்க முடியாதா அப்படின்னு எனக்கு ஒரு அந்த மீட்டிங் முடிஞ்சிருக்கு. அந்த பாஸ்டருடைய கையில் கொண்டு போய் அந்த 500 ரூபாயை கொடுத்தேன் அந்த ஊழியக்கார கையில். ஐயா வந்த ஒருத்தர் கொடுத்தாங்க, அப்படி வாங்குற பழக்கம் கிடையாது, கொடுத்தாங்கன்னா என்ன தருவாங்க, ஐயோ பாஸ்டர் அது தப்பு இல்லை பாஸ்டர், அது உங்களுக்கு தான், நீங்கள் வாங்கினது உங்களுக்கு தான், நீங்கள் என் கையில் கொடுக்கணும். ஐயா இல்லை நான் அதை வாங்கக்கூடாது, நான் அதை டெடிகேட் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு வாங்கினா அவங்க வாங்கவே மாட்டேங்க. கடைசியில் அந்த மினிஸ்ட்ரியில் இருந்த அந்த ஆஃபரிங் பாக்ஸ் அந்த 500 ரூபாயை போட்டுருந்தாங்க. எனக்கு அவர் காணிக்கை கொடுத்தாரு, எனக்கு அவர் ஆஃபரிங் கொடுத்தாரு. நான் என் கையில் கொடுத்த அந்த பிலிவர்கிட்ட வாங்கினதை அந்த காணிக்கை பெட்டியில் போட்டுருக்கேன். ஏன் பாஸ்டர் இப்படி செஞ்சீங்க? என்னுடைய டெடிக்கேஷனில் நான் சரியாக இருக்க விரும்புகிறேன், நான் என்னுடைய உண்மை தவற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எப்போவுமே அப்படி யோசிக்கிறோம், இந்த சின்ன விஷயத்தில் நம்ம பொய் சொல்லி என்னத்தை சாதிச்சிட போகிறோம். இந்த 100 ரூபாயில், இந்த 200 ரூபாய், இந்த 500 ரூபாய், இந்த 1000 ரூபாயை நம்ம ஒருத்தர்கிட்ட ஏமாற்றி என்னத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து அனுபவிச்சிட முடியும். ஆனால் அதில் நம்ம உண்மையாக இருந்துட்டா பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தேவன் தன்னுடைய கையில் வச்சிருக்கிறாங்க. உண்மையாக இருந்தது, உண்மையாக இருந்தது. ஒரு எனக்குள்ள இருதயத்தின் ஆழத்தில் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுடைய கை குறுகினது, மனுஷன் கொஞ்சம் தான் கொடுப்பான். தேவனுடைய கை மகா பெரியது. அவர் கொடுத்தாருன்னா ஒரு அம்மாவும் பிள்ளையும் கடைக்கு போனாங்க. அப்போ அந்த குழந்தை, சின்ன பிள்ளை, அந்த குழந்தை ஒரு சாக்லேட் பாட்டிலேயே அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்து, அம்மா அப்படி. ஆனால் அவங்க அம்மா சொன்ன, ஏய் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் தரம், அதெல்லாம் கூட அம்மாட்ட அதுக்கெல்லாம் காசு இல்லை, சும்மா அப்படின்னு. உடனே இந்த சாக்லேட் டப்பாவையே அந்த குழந்தை அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டே இருந்துச்சு. உடனே கடைக்காரர் என்ன பண்ணார், அந்த டப்பாவை மூடியை திறந்து எடுத்துக்கோ கண்ணு அப்படின்னு. அது எடுக்க மாட்டேன். இல்லை பரவாயில்ல எடுத்துக்கோ, இல்லை எடுக்க மாட்டேன். அம்மா திட்டுவாங்கன்னு பார்க்குறியா, சிஸ்டர் சொல்லுங்க பாவம் குழந்தை ஏக்கமாக இருக்குது. சரி அதான் கடைக்காரன்ட்டு சொல்கிறாங்களே எடுத்துக்கோ அப்படின்னா எடுக்க மாட்டேன். பரவாயில்ல எடுத்துக்கோ, எடுக்க மாட்டேன். கடைக்காரர் என்ன பண்ணாரு, அவர் கையை விட்டு கை நிறைய சாக்லேட் எடுத்து போய் கொடுத்தாரு. அது வாங்கிக்கிச்சு. வாங்கிட்டு சொல்லிச்சா, நான் எடுத்திருந்தா என் கைக்கு 1ஓ 2ஓ தான் வரும், அங்கிள் கொடுத்ததுனால இத்தனை வந்திருக்கு. என்னன்னா மனுஷன் கொடுத்தாங்க கொஞ்சம் தான். இமானுவேல் பாஸ்டர் எனக்கு காணிக்கை கொடுத்தா கொஞ்சம் தான் கொடுத்தாரு. ஆனால் இமானுவேல் பாஸ்டருடைய பாரத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் இங்கே வந்து என் தரிசனத்தை நிறைவேற்றினேன்னா ஆண்டவர் எனக்கு கொடுக்கறது ரொம்ப பெருசாக. அப்போ என் இருதயம் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர் இமானுவேல் கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக நான் வரக்கூடாது. அப்படி வர்றேன்னா நான் உண்மை தவறுறேன்னு அந்த எண்ணம் என் சாஃப்ட் கார்னரில் ஒரு ஓரத்தில் அந்த எண்ணம் வந்துட்டா கூட நான் உண்மை தவறுறேன். ஆண்டு நாம மகிமைக்காக சொல்கிறேன், 20 வருஷத்தில் கிட்டத்தட்ட 15 வருஷம் வெளி ஊழியர்களுக்கு போகிறேன். இப்போ ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 4 மீட்டிங் வெளியே போகிறேன், வெளி மீட்டிங்கு. இதில் பல மீட்டிங்ஸில் காணிக்க வாங்க இருக்கேன், பல மீட்டிங்ஸில் வாங்கின காணிக்கை திரும்ப அவங்க கையில் கொடுத்துட்டு வந்திருக்கேன். பல மீட்டிங்ஸில் என்னுடைய பெட்ரோல் செலவுக்கும் குறைவாக, பஸ் செலவுக்கும் குறைவான காணிக்கை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஒரு இடத்துல கூட என்னுடைய மைண்டில் நான் டிஸ்டர்ப் ஆனதே இல்லை. ஏன்னா நான் ஊழியம் செஞ்சது பாஸ்டர் இமானுவேலுக்கோ அல்லது நான் என்னை அழைச்சி இன்னொரு பாஸ்டருக்கோ இல்லை. நான் ஊழியம் செஞ்சது கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு நான் ஊழியம் செஞ்சிருக்கேன். எனக்கு யார் தான் கூலி கொடுக்கணும்? ஆண்டவர் தான் கொடுக்கணும். அப்போ இந்த ஹார்ட்டை எனக்குள்ள நான் ஏற்படுத்திக்கிட்டதுனால நான் வந்து என்னன்னா என்னுடைய உண்மையில தவறாம இருக்கிறதுக்கு இது ஒரு உதவி செய்யும். இதை சொல்றதுக்காக இதை சொல்ல வரேன். நம்ம எப்பவுமே இந்த ஹார்ட்டை ஏற்படுத்தி தேவனிடத்திலிருந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்கணும். பொய்யா வாழ்றது, மாய்மாலமா காரியங்களை செய்வது எல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார், அவருடைய உண்மைக்கு தக்கதாக எனக்கு பலன் கொடுக்கிறார். அந்த எண்ணத்துல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் இல்லை. உங்க அப்பா அம்மா கிட்ட உண்மையை மட்டும் பேசுங்க, கணவன்கிட்ட உண்மையை மட்டும் பேசுங்க, மனைவிகிட்ட உண்மையை மட்டும் பேசுங்க. நிறைய கணவன்மார் வாங்குற சம்பளமே மனைவிக்கு தெரியாது.
இவ்வளோ தாண்டி சம்பளம். அந்த அம்மாவும் சரி ஓகே அவ்வளோதான், மீதி காசெல்லாம் அவர் வச்சுக்குவேன். நிறைய அம்மாமாருங்க கணவனுக்கு தெரியாமலே பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு காசை சுட்டு தன்னுடைய இதில் வச்சுக்கோங்க. கணவனுடைய பணத்தை எடுக்கிறீங்க, தப்பு இல்லையா, திருட்டு இல்லையா சிஸ்டர்? நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஒரே சரீரம் பாஸ்டர். பணத்தில் மட்டும் சண்டை வரும்போது அவர் வேறங்கிறதுலாம் இல்லை, போட்டு தூக்கி போட்டு மிதிக்காது மட்டும் நான் போகிறேன். உண்மை. மூணாவது தேவ பயம். ஆண்டுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கும். சீஷனாக இருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் ஊழிய களத்தில் இருக்கும் பொழுது பாஸ்டர் உங்களுக்கு ஒரு 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 குடும்பத்தை, ஐயா 2 பேரை இருந்துச்சு, நீங்கள் போய் அந்த ஃபேமிலியை பார்த்துட்டு வந்துங்க, அந்த குடும்பத்தை பார்த்துட்டு வந்துங்க, அவங்களை பார்த்து பேசி விசாரிச்சுட்டு வந்துங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க, சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ பயத்தோடு நீங்கள் அதை செய்யணும். அந்த டைமில் மழை வரலாம், காற்றடிக்கலாம், வண்டி பஞ்சர் ஆகலாம், சொந்தக்காரங்க வந்துடலாம், காய்ச்சல் அடிக்கலாம், உடம்பு சரியில்லாமல் போகலாம். என் பாஸ்ட் எங்கிட்ட ஒரு வேலையை சொல்லியிருக்கிறார், அதை தெய்வ பயத்தோடு கூட செய்யணும்னு சொல்லி அதை சரியாக செஞ்சு முடிக்கும். அப்படி தெய்வ பயம் நமக்கு 4 தரமுள்ள ஐக்கியம், ரைட் ஃபெலோஷிப். தப்பான நபர்களோடு தப்பான நண்பர்களோடு பழக்க வச்சுக்காது, உறவு வச்சுக்காது. பெற்றோரை கனம் பண்ணணும். பெற்றோர் அப்படிங்கும்போது அப்பா அம்மாவை மட்டும் இல்லை, மாமனார் அவங்களையும் நம்ம கனம் பண்ணணும். தான தர்மம். ஒரு 2 பாயிண்ட் மட்டும் இதில் பேசிட்டு, இதில் மொத்தம் 10 பாயிண்ட் இருக்குது, அதில் 2 பாயிண்ட்டை நான் கட் பண்ணுறேன். ஒரு 2 பாயிண்ட்டை பேசிவிட்டு நம்ம 3 பாயிண்ட் கூட பேசிடலாம். பேசிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம அடுத்த பாடத்தை உடனே கண்டினியூ பண்ணி போயிடலாம். ரெண்டு கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும். 2 கொரிந்தியர் 9:7. அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் என்ன செய்கிறார்? பாயிண்ட் நம்பர் 7, காணிக்கை கொடுக்கிறதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நீங்க கொடுக்கிற காணிக்கையில கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நிறைய திருச்சபைகள்ல காணிக்கையை பத்தி பேசவே முடியல. என் சபையில் நடந்த ஒரு நிகழ்வையே சொல்றேன் கேளுங்க. ஒரு நாள் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், திராணிக்கு மிஞ்சி, அதான் செய்தியோட தலைப்பு. அதுல 4 பாயிண்ட் நான் பேசுறேன். 4 பாயிண்ட் பேசுறேன். 1, திராணிக்கு மிஞ்சி பொறுமையாயிருக்கும். 2வது, திராணிக்கு மிஞ்சி வேலை செய்யும். 3வது, திராணிக்கு மிஞ்சி ஏதோ ஒரு பாயிண்ட், 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், திராணிக்கு மிஞ்சி கொடுக்குறது. சரிங்களா? இது செய்தி முடிஞ்சிச்சு. செய்தி முடிஞ்சு ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு போகிறாங்க. போகும்பொழுது அதில் ஒரு சகோதரர் தன் குடும்பத்தை பற்றி பேசிட்டு வர போகிறார். என்ன போகிறதா, எனக்கு பாஸ்ட் மெசேஜ் ஆரம்பிக்கும் போதே தெரியும், அதை சுற்றி வளைச்சி எங்கே வருவார். கொடுக்கணும்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை சுற்றி வளைச்சி திராணிக்கு மிஞ்சி அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் காணிக்கை பற்றி பேசணுமா? ஆக்சுவலி என் ஹார்ட் அது கிடையாது. நான் காணிக்கையை பற்றி பேசணும்னா பேசிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா என் சபை மக்களுக்கு தெரியும் நான் காணிக்கைங்கிற விஷயத்தில் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். நான் ஹவுஸ் விசிட்டிங்கில் காணிக்கை வாங்குறது கிடையாது. எந்த ஹவுஸ் விசிட்டிங் யார் வீட்டுக்கு போனாலும் காணிக்கை வாங்குவேன். ஒரு நாள் கூட ஒருத்தர் வீட்டில் கூட நேரடியாக போய் நேரில் பார்த்து அவங்களுக்கு இந்த இதுக்கு காணிக்கை கொடுங்க அதுக்கு காணிக்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்டதே கிடையாது. 20 வருஷம் சபை வாழ்க்கையில் ஒரு நாளும் கேட்டது. அப்போ நான் காணிக்கை இடைமறைக்காயாக பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் அவங்க அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. பாஸ்ட் காணிக்கை பற்றி பேசுறது தான் அந்த செய்தியே எடுத்துகிட்டு வந்தார். என்னன்னா நிறைய பேருக்கு காணிக்கையை பற்றி பேசினா பிடிக்காது. யாருக்கு பிடிக்காதுன்னா, யார் கர்த்தருக்கு காணிக்கை மற்றும் தசம பாகங்களை கொடுக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு காணிக்கை தசம பாகத்தை பற்றி பேசினா பிடிக்காது. நல்லா கொடுக்குறாங்க பாருங்க, கர்த்தருக்காக கொடுக்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு அதை பற்றி பேசினா பிடிக்கும். அப்போ யாருக்கு அது எரிச்சலாக இருக்குன்னா, கொடுக்க மனம் இல்லாதவங்களுக்கு தான் எரிச்சலாக இருக்கும்.
உண்மை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் காணிக்கையை கொடுக்க சொல்லும்படி சொல்லி இருக்கிறார். நான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, இமானுவேல் பாஸ்டர் இருக்கிறாங்க, இமானுவேல் பாஸ்டர் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜனங்கள் கிட்ட காணிக்கையை கொடுக்கும்படி நீ அவங்களுக்கு சொல்லு. ஆண்டவரே சொல்றாரு. யாத்திராம் 25வது அதிகாரம் 1-2 வசனம். யாத்திராகமம் 25 1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. யாருக்கிட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு? யாருக்கிட்ட சொல்றாரு? மோசே கிட்ட சொல்றாரு. யாருக்கிட்ட சொல்றாரு? இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட சொல்றாரு. ஆண்டவரே மோசேயை கூப்பிட்டு ஜனங்ககிட்ட சொல்லு, காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு. ஆண்டவர் காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லி ஜனங்களுக்கு சொன்ன பிறகு அவங்க கொண்டு வந்த காணிக்கை வச்சுதான் ஆசரிப்பு கூடாரமே கட்டுறாங்க. புரியுதுங்களா? ஏன் தெரியுங்களா? ஆண்டவருக்கு ஜனங்ககிட்ட காசை வாங்கி தான் காரியத்தை செய்யணுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அடிக்கடி திருச்சபையில சொல்லுவேன், மரத்தை வச்சவர் தண்ணி ஊத்துவார். என்னை ஊழியத்துல ஏற்படுத்தினவர் விசுவாசிகள் அல்ல, என்னை ஊழியத்துல ஏற்படுத்தினவர் கர்த்தர். நான் இன்னைக்கு என் ஜனங்ககிட்ட நான் ஓப்பனா சொல்றேன், உங்களை நம்பி நான் ஊழியத்துல இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா, நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, பாண்டுல கையெழுத்து போட்டுலாம் சர்ச்சுக்குள்ள இல்லை. நாளைக்கு இந்த சர்ச்சு பிடிக்கலன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? வேற சபைக்கு போயிருவீங்க. நாளைக்கு ஆண்டவரே பிடிக்கலன்னா சர்ச்சுக்கு வராம வீட்டுல இருந்துருவீங்க. அப்ப உங்களை நம்பி நான் ஊழியம் செய்ய முடியாது. நான் கர்த்தரை நம்பி ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறேன், ஆண்டவர் என்னைய ஊழியத்துக்கு எடுத்தது நீங்க, எனக்கு பாஸ் நீங்க, எனக்கு எஜமான நீங்க, என் கம்பெனிக்கு ஓனர் நீங்க, நீங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். ஸோ அதனால யாரை நம்பியும் நான் இல்லை, என்னை கர்த்தர் நடத்துறேன். காணிக்கை மற்றும் தசம பாகங்களை பற்றிய சத்தியம் இது, கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும். நான் ஜனங்களுக்கு சொல்றது அதுல, என்னைய கர்த்தர் நடத்துறேன், கர்த்தர் தான் என்ன போஷிக்கும். ஆனா காணிக்கை பற்றிய சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக இந்த காரியம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை விசுவாசிகள் காணிக்கை மற்றும் தசமபாகங்களை கர்த்தருக்கென்று கொடுக்கிறார்களோ இல்லையோ, ஆனா தேவ பிள்ளைகள், அதாவது சீஷர்களாக இருக்கிற நீங்க கண்டிப்பா கர்த்தருக்கென்று தசமபாகமும் காணிக்கையும் செலுத்தப்படுறீங்க. நீங்க ஆண்டவருக்குன்னு சொல்லி கண்டிப்பா சீஷர்களா இருக்கிற நீங்க நான் சொல்ற வார்த்தையை நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி, நீங்க கண்டிப்பா உங்க திருச்சம். ஏன்னா நீங்க சீஷர்கள் யாரு? தன்னுடைய பாஸ்டுடைய தரிசனத்தோடு இணைகிறவர், அந்த தரிசனத்துல உடன்படுகிறது. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல 10ல் 1 பங்கு நீங்க கர்த்தருக்கு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் காணிக்க அல்லது தசம பாகம். அதுல கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் ஆண்டவருக்கு கொடுக்கிறார். எனக்கு எங்க வீட்டுல என்னுடைய பீரோல ஒரு 4-5 பாக்ஸ் வச்சிருக்கேன். என்னுடைய ஊழியர் ஐக்கியம், நான் நடக்கிற ஊழியர் ஐக்கியத்தில் வரக்கூடிய காணிக்கையெல்லாம் ஊழியருடைய அவசர கால அல்லது ஆபத்து காலத்துக்கு உதவி செய்வதற்காக அந்த பணத்தை தனியாக ஒதுக்கி வைக்கிறோம். அதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன். என்னுடைய பைபிள் காலேஜ் ஆஃபரிங்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன். என்னுடைய காணிக்கை மற்றும் தசம பாகங்களை வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன். நான் வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை 6 மணி வீட்டுக்கு போகிறேன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த காணிக்கையில் 10ல் 1 பங்கு, அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்து அந்த பாக்ஸில் முதல்ல வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தான் மற்றவங்களுக்குலாம் கொடுக்கறது காரியங்கள் செய்யணும் எல்லாரும். ஸோ இதை நான் பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு அதில் இருந்து எடுத்து யாருக்கு எப்போ கர்த்தர் கொடுக்க சொல்கிறாரோ அப்போ நான் கொடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்னன்னா, நான் தைரியமாக சொல்ல முடியும், தசம பாகம் கர்த்தருடையது, கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதில் நான் சரியாக இருக்கணும்னு பிரயாசப்படுறேன். ஸோ தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார். உங்களுக்கு இந்த சத்தியம் கடினமாக இருக்கலாம், பாஸ்டர் எனக்கே பொருளாதார நெருக்கடியாக இருக்குது, நான் வாங்குற சம்பளம் எனக்கே பத்தலை, என்னால் தசம பாகம் கொடுக்க முடியல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும் போது 10 பங்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாருன்னா 9:1 9:1 அப்படிங்கிற விகிதாச்சாரத்தில் தான் கொடுக்குறாரு. இந்த 1 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 1 ஆண்டு உங்க கையில் கொடுக்குறாரு, சம்பளத்தோடு கூட சேர்த்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது என்னுடையது, நான் உங்க கையில் கொடுக்கறதுல 10ல்
ஒரு பங்கு என்னோடது, என்னோடது அதுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுங்க. அப்ப நீங்க ஒரு 1000 ரூபாய் வாங்குறீங்கன்னா அந்த 1000 ரூபாயில 100 ரூபாய் கர்த்தருடையதுங்கிற வேர்டு சரியாகும். கர்த்தருக்குங்கிறத விட அது பிலாங்ஸ் டு காட். அது கர்த்தருடையது, அது நம்மளோடது கிடையாது. புரியுதுங்களா? 10,000 ரூபாய் நீங்க சம்பளம் வாங்குறீங்கன்னா அதுல 1000 ரூபாய் கர்த்தருடையது, அது நம்மளோட கிடையாது. அதை எடுத்து நம்ம செலவு பண்ணோம்னா அதுக்கு பேர் களவு, அதுக்கு பேர் திருட்டு. அதை நம்ம செய்யவே முடியாது, செய்யவே கூடாது. தசம பாகம் கர்த்தருடையது. நீங்க விரும்ப, நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம கொடுத்து தான் ஊழியக்காரங்க ஊழியம் செய்யணுங்கிற கட்டாயம்லாம் கிடையவே கிடையாது. ஊழியக்காரங்க எப்படினாலும் கத்தாங்க. நேற்று என்னோட ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருந்தாரு, 23,000 ரூபாய் இம்மீடியட்டா ஒரு இடத்துல கொடுக்கணும். ஆண்டோட போய் ஜெபம் பண்ண, ஆண்டோட எங்க 3,000 ரூபாய் இருக்கு, 20,000 ரூபாய் இல்லை. 20,000 ரூபாய்க்கு நான் போய் ஒருத்தட்ட கடன் கேட்கணுமா? 20,000 ரூபாய்க்கு ஒருத்தட்ட போய் நான் எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கணுமா? பரலோகம் என்னை அப்படி பார்க்க விரும்புதா? இந்த 20,000 ரூபாய்க்கு நான் ஒருத்தட்ட போய் ஃபோன் பண்ணி எனக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி நான் கேட்கக்கூடிய நிலைமையில நீங்க என்னை வைக்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு செல்போனை வச்சுட்டு படுத்தாரு. ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு, எடுத்து பார்த்துருக்கிறாரு, அட்டன் பண்றதுக்கு மனசு இல்லை, வச்சுட்டாரு. அப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. யார் ஃபோன் பண்ணாரோ அவர் ஒரு ஆடியோ பண்ணியிருக்கிறார். நேற்று எனக்கு அந்த ஆடியோ போட்டு காமிச்சார். அவர் எப்பவுமே ஃபோனே பண்ண மாட்டார். பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு உணர்த்தினபடி உங்களுக்கு ஒரு சிறிய காணிக்கையை நான் அனுப்பி வைத்திருக்கிறேன், தயவாக பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு ஆடியோ பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குன்னா 20,000 ரூபாய். கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒருத்தருக்கு அவருடைய ஜபத்தை கத்த கேட்டு திருநெல்வேலியிலிருந்து ஒரு பாஸ்டர் கிட்ட கத்த பேசி அனுப்பி வச்சிருக்காரு. ஆண்டவர் பேசி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஊழியக்காரங்க கத்தர் அப்படிதான் நடத்துறாரு. சரிங்களா? ஆனா நம்ம கையில வாங்குற தசம பாகத்துல 10ல் 1 பங்கு அது கர்த்தருடையது. அதை நம்ம எடுத்துக்கவே முடியாது. எனக்கு பத்தலை, எனக்கே என் வீட்டுக்கு வருமானத்துக்கு பத்தலை, என் சாப்பாட்டுக்கு பத்தலை, என் பிள்ளைகளுக்கு பத்தலை, அதனால நான் தசம பாகம் கொடுக்கறது இல்லை அப்படி நம்ம இருக்கவே முடியாது. அது கர்த்தருடையது, கர்த்தருக்கு கொடுத்துதான். மல்கியா 3:10 ஆண்டவர் சொன்னாரு, கொடுத்து பாரு, இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதா இல்லையானா அந்த விஷயத்துல என்னைய சோதிச்சு டெஸ்ட் பண்ணி பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு சேலஞ்சிங்கா பேசுறாரு. ஏன் நம்ம கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கணும்? தசமபாகம் கொடுக்கும்போது ஆரம்ப காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் கடினமா தெரியும். ஆனா நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா படிப்படியா கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கிறத நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே. திடீர்னு ஒரு நெருக்கம் வரும்போது அந்த நெருக்கத்துல கர்த்தர் செய்வார் பாருங்க, பயங்கரமான வேலைகள் செய்வார். அதெல்லாம் நீங்க தசமபாகம் கொடுக்கும் பொழுது, காணிக்கை கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் காரியத்தை செய்வார். பாருங்க, தசம பாகத்துக்கும் காணிக்கைக்கும் ஒரு சின்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் போறேன். தசம பாகம் அப்படிங்கிறது கர்த்தருடையது. கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்னா அதை யாருமே எடுக்க முடியாது. அதை யாருமே எடுக்க முடியாது. இப்ப இந்த பைபிள் யாரோடது சொல்லுங்க? கிறிஸ்டியா. இந்த பைபிள் கிறிஸ்டியா. இந்த பைபிள் யாருடையதுன்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் கிறிஸ்டியா. கிறிஸ்டியாவுடையது கிறிஸ்டியாவுக்கு தான் சொல்றோம். இதை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது கிறிஸ்டியாவுக்கு தெரியாம கிறிஸ்டியாவோட அனுமதி இல்லாம எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னா, அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுக்கு பேரு கழல். கரெக்ட் தானே? இது கிறிஸ்டியாவுடைய அந்த பொண்ணோட, அந்த பொண்ணுக்கு தான் சொன்னேன். அந்த பொண்ணு பைபிளை இங்க வச்சுட்டு போயிருக்கலாம், மறந்துட்டு போயிருக்கலாம். ஆனா இது யாருடையதுன்னு கேட்டா அதுல சந்தேகமே இல்லை. அதே போலதான் தசம பாகத்துல ஒரு பங்கு கர்த்தருடையது. நீங்க 9 பங்கை நீங்க எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக உங்களுடைய வீட்டுக்காக செலவிடலாம். இப்ப ரத்ன டாட்டா இறந்தாரு இல்லைங்களா? 76 எனக்கு தெரிஞ்சு 60%. 65ங்களா?
60% வந்து ஏழைகளுக்காகவும் ஆன்மீக காரியங்களுக்காகவும் தேவனுடைய காரியங்களுக்காகவும் ஒதுக்கியிருக்காங்க. அறக்கட்டளை இருக்கிற கிறிஸ்தவ அறக்கட்டளை நிறைய கொடுத்துருக்காரு. ஏழை நிறுவனங்களுக்கு நிறைய யோசிச்சு பாருங்க. 100% பங்கு அவர் வந்து கடவுளுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவரு அந்த வசனம் தான், அந்த வார்த்தை தான் அவர் கூட பேசிட்டார். ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான், கொடை கொடுக்கிறான். 60% ஆன்மீக வேலைகளுக்கும் ஏழ்மையில் இருக்கிறவர்களுக்கும் அவர் ஒதுக்குறார். மீதி 40% தான் ஃபினான்ஸ், எல்லாமே மற்ற பிஸ்னஸ்க்கு, சேலரி கொடுக்கறதுக்கு, அவருடைய குடும்பத்துக்கு, அவருடைய சேமிப்புக்கு எல்லாம் 40%. இந்த 40% வச்சு இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரனா குடிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. இப்பதான் அம்பானியெல்லாம் இப்பதான் டாட்டாவை முந்தி வந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் டாட்டா பிர்லா தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்கும் இல்லைங்களா? எத்தனை டாட்டா தான் நம்பர் 1 பிளேஸ். ஸோ அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கிவிங் ஆட்டிடியூட். இன்னைக்கு நம்ம கொஞ்சத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் நமக்கு தெரியல. இப்போ என் கேள்வி பதில் சொல்லு. நம்ம வீட்டிலலாம் சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா? பிள்ளைகள் பெற்றிருக்கு. நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. எத்தனை பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா ஆசையா ஸ்கூலுக்கு போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த கிளாஸோட லீடர் மட்டும்தான். கிளாஸோட லீடர் மட்டும்தான். அது லீடர் பதவி போச்சுன்னா அவ்வளோதான். என் பையன்கிட்ட சண்டே சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவேன், தம்பி நாளைக்கு உனக்கு செம்ம ஜாலிடா அப்படின்ற. அவன் என்ன நினைச்சுக்கிட்ட சொல்லி, என்ன டேடிமா அவன் என்ன நினைச்சுக்கிட்ட கேட்பானா, நாளைக்கு லீவா அப்படிங்கிறக்காக என்ன டேடி சார் எனக்கு ஜாலியாக நீ கொடுத்து வச்சு என்ன டேடி அப்படிமா, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போலாங்க ஜாலியா அப்படின்னா, அட போங்க டேடி. எனக்கு தெரிஞ்சு எந்த பிள்ளைகளும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனது கிடையாது. காலேஜ் போற பிள்ளைகள் கூட காலேஜ் குசும்பு அது வேற, அதனால காலேஜுக்கு போவாங்க. ஆனால் ஸ்கூல் பிள்ளைகள் யார், எனக்கே ஸ்கூலுக்கு போறதுக்கு அவ்வளோ வெறியா இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே கிளாஸ்ல இருக்கும்போது அப்படி ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் 1/2 மணி நேரம் தான், இன்னும் 1 மணி நேரம் தான், வீட்டுக்கு போயிடுவோம் அவ்வளோதான் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை மதியம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த கிரிக்கெட்லாம் விளையாட போயிட்டு வந்த உடனே திடீர்னு ஞாபகம் வந்துடும், நான் ஸ்கூலுக்கு போகணும். அது வேற ஹோம்ஒர்க் வேற எழுதல, இப்போ உட்காந்து எழுதுறதுக்கும் கஷ்டமா இருக்கு. சாயங்காலம் வேற படம் பார்க்கணும், என்ன பண்ணுறது? சாயங்காலம் படம் போடுவானா, படம் பார்த்துட்டே இருப்போம், நல்ல படம் பார்ப்போம். இந்த இடையில விளம்பரம் போடுவாங்க பார்த்தீங்களா, விளம்பர நேரத்தில் ஞாபகம் வந்துடும் நாளைக்கு ஸ்கூல். அவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அப்புறம் மறுபடியும் படம் போட்டேன்னா படம் ஞாபகம் இருக்கும், மறுபடியும் விளம்பரம் போட ஞாபகம். ஸ்கூலுக்கு போறதே பிடிக்காது. ஆனா படிச்சாதான் நம்முடைய எதிர்கால ஆசீர்வாதமா இருக்குங்கிற அந்த ரகசியம் இன்னைக்கு நமக்கு உரைக்குது. இன்னைக்கு உரைக்குதா? நான்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப உரைக்குது. நான்லாம் 10th ஸ்டாண்டர்ட் தான் படித்தேன். எனக்கெல்லாம் ஆசை கொஞ்சம் படித்து நல்ல நாலேஜோட என்னோட டிகிரி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு கட்டுப்பாக இருந்துச்சு. எந்த மிஸ்ஸை பார்த்தாலும், எந்த வாத்தியாரை பார்த்தாலும் கோலியாத்தை பார்த்த மாதிரி கல்லெடுத்து அடிச்சிடலாமாங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்ல வரேன்னா, பின்னாடி இருக்கிற ரகசியம் நமக்கு தெரியறதில்லை. படிச்சாதான் ஃபியூச்சர். இன்னைக்கு இருக்கிற ஹைடெக் வேர்ல்டுக்கு என்னமா சொல்றீங்க? படிச்சாதான் வாழ்க்கை. படிப்பு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, படிப்பு இல்லைன்னா கஷ்டம் இல்லைங்களா? ஆனால் படிக்கும்போது தெரியல. அதே போலதான் நம்ம கொடுக்கும் பொழுது நமக்கு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நமக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானத்துல எடுத்து ஒரு பங்கு கடவுளுக்குன்னு கொடுக்கறது, சர்ச்சில் கொண்டு போய் கொடுக்கறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ரகசியம், அந்த ரகசியம் ரொம்ப பெருசு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விதத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். எங்கேயோ உங்களுக்கு வர வேண்டிய நன்மை திடீர்னு வந்து சேரும். அது பெரிய அளவில் வந்து சேரும். எப்போ யாருக்கு நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ தசம பாகம் கர்த்தருடைய. இரண்டாவது காணிக்கை கர்த்தருக்கு.
தசமபாகம் கர்த்தருடையது, காணிக்க கர்த்தருக்கு. இந்த தசமபாகம் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து இட் இஸ் கம்பல்சரி, இது கட்டாயமாக்கப்பட்டது, இது கொடுத்துதான். பட் காணிக்க கட்டாயம் கிடையாது, இது வந்து நம்முடைய மனோவிருத்தியின்படி, நம்முடைய மனதில் ஏவப்பட்டு இருக்கிறபடி செய்ய வேண்டிய காரியம். சந்தோஷமா செய்யும். தசமபாகம் 10% நீங்க கர்த்தருக்கு கொடுத்துதான் ஆகணும். அதுல வந்து ஆண்டவர் வந்து ஆப்ஷன்ஸ் வைக்கவே இல்லை. பட் காணிக்கையில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளவு வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு என்ன சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, சர்ச்சில் நடக்கிற எல்லாருமே நம்ம சபை மக்கள் தானே, வெளி சபை மக்கள் இருக்காங்க இல்லை, சர்ச்சில் நடக்கிற எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, சர்ச்சில் எந்த ஒரு ப்ரோக்ராம், என்ன ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்க பங்கு காணிக்கைங்கிற பேர்ல சின்னதாக கண்டிப்பா கட்டாயம். இன்னைக்கு பைபிள் காலேஜ் அம்மா சமைச்சு கொண்டு வந்தாங்க. போன மாசம் யார் கையில சாப்பிட்டோம்? ஐயா நீங்க ஆசீர்வாதம் பண்ணி போனது அதுக்கு முன்னால கொஞ்சம் வந்ததுதான் முதல்ல எடுத்து வச்சு அந்த காணிக்கை தான் இப்படி எடுத்துக்கணும், அதை உண்டிகிட்டே போட்டேன். இப்போ இது வந்து சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அதில் நம்ம இனி ஆண்டவர் ஆசீர்வதிச்சது ஒரு சின்ன பங்கு கட்டு. இதே மாதிரி மாசம் நீங்கள் யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுக்கிறது மனசில் முதல்ல விருப்பம், கட்டாயம் கிடையாது. இதுக்காக நான் உங்கள்கிட்ட பேசுறதும் இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, இந்த சீஷத்துவம் பேச்சு பண்ணல, சர்ச்சில் நடக்கிற எந்த ஈவெண்ட்டாக இருக்கும், எந்த ஈவெண்ட்டாக இருக்கும், ஒரு ஆனிவர்சரி வருது, ஆண்டு விழா வருது, அல்லது உபவாச ஜெபம் வருது, அல்லது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நம்ம நடத்துகிறோம், அல்லது சர்ச்சில் இருந்து ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கு நம்ம பிளான் பண்ணி கிளம்பி போகிறோம், என்ன ப்ரோக்ராம், அதில் ஒரு சின்ன பாஸ்டர் நாங்கள் என் கையில் ரொம்பலாம் இல்லை, 50 ரூபா தான் இருக்கு. நாங்கள் சர்ச்சுக்கு 8 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய், அதுக்கு ஒரு அம்மா என் கையில் கொண்டு வந்து 20 ரூபீஸ் கொடுத்தாங்க. 10 லட்சம் ரூபாய் சர்ச்சுக்கு காணிக்க வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஒரு அம்மா கையை பொத்தி கொண்டு வந்து 20 ரூபாய் என் கையில் கொடுத்து, ஐயா சர்ச்சு கட்ட போகிறோம், கையில் கொடுக்கறக்கு ஒன்றுமே இல்லையா, அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை வாங்கினேன், வாங்கி பார்த்தேன், 20 ரூபாய். 20,000 ரூபாய் கொடுத்தவங்களுக்கு கூட நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன். 20 ரூபாய் கொடுத்த அந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஜெபம் பண்ணி அனுப்பினேன். ஏன்னா அந்த அம்மாவுடைய ஹார்ட், என் பேரை சொல்லி கொஞ்சோண்டு அந்த சர்ச்சில் ஏதாவது இருக்கணும் அப்படி நீங்க ஒவ்வொரு ஈவெண்ட்லையுமே நினைக்கணும். ஏன்னா அந்த காணிக்கையை கர்த்தர் பிரியமா இருக்கு. ஸோ உங்களுடைய சர்ச்சினுடைய எல்லா ப்ரோக்ராம், ஒரு பொருள் வாங்குறதுக்கு பாஸ்டர் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, நம்ம ஒரு வீடியோ கேமரா வாங்க போகிறோம், அல்லது நம்ம ஒரு பிஎஸ் சிஸ்டம் வாங்க போகிறோம், அல்லது நம்ம ஒரு ஸ்க்ரீன் வாங்க போகிறோம், அல்லது நம்ம ஒரு டிவி மானிட்டர் வாங்க போகிறோம் அப்படின்னு பாஸ்டர் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதனுடைய விலை எவ்வளவு ஆயிரங்களோ. ஆனால் அதில் நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருடைய பங்கும், ஒரு நீங்கள் வேலைக்கு போகலை, வீட்டில் இருக்கிறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல விட்டுருங்க, அவங்க கூட கொடுக்குறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கணும். ஆனால் வேலைக்கு போகிற சம்பாதிக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பங்கு, சின்ன பங்கு ஏதாவது கர்த்தருக்கு எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அது கர்த்தருக்கு. அதனால தான் சொன்னேன், காணிக்கை கர்த்தருக்கு. ரெண்டாவது, காணிக்கை கொண்டு வந்து ஊழியக்காரங்க கையில் கொடுத்துட்டு அது வந்து பாஸ்டருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, அவங்க வந்து நம்ம சபைக்கு எப்பமாவது வருவாங்க. அவங்க வந்து என்னையை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க போயிட்டு இருக்கிற சர்ச்சில் 7,000 பேர், கோயம்புத்தூரில் மிகப்பெரிய திருச்சபை, 7,000 பேர் இருக்கிற திருச்சபை. அவங்க வந்து என்னையை ரொம்ப நேசிப்பாங்க. நம்ம நடக்கிற ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்க்கு வருவாங்க, அடிக்கடி என்னை வந்து பார்த்து பேசுவாங்க. அப்போது அவங்க வந்து என்கிட்ட ஒரு முறை காணிக்கை கொண்டு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது காணிக்கைன்னு சொல்லி கொடுத்ததால நான் வாங்கிப்பேன். பாஸ்டர் இந்த மாதம் எனக்கு தசம பாகம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், தசம பாகம் நான் வாங்கக்கூடாது, இது உங்கள் சர்ச்சில் தான் கொடுக்கும். ஐயோ எங்கள் சர்ச்சு பணக்கார சர்ச்சு பாஸ்டர், நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறேன். நான் சொன்னேன், தசம பாகத்தை நீங்கள் சர்ச்சுக்கு கொடுக்குறீங்களா ஏசப்பாவுக்கு கொடுக்குறீங்களா? ஏசப்பாவுக்கு தான் பாஸ்டர், ஆனால் எங்கள் சர்ச்சில் நிறைய பணம் வருது, நிறைய பேர் இருக்கிறாங்க, பணம் வருது, அது உங்களுக்கு அடாத வழக்கு, அதை பற்றி உங்களுக்கு கவலை.
உங்க பாஸ்டர் உங்களுக்கு கொண்டு அக்கௌண்ட்ஸ்லாம் காமிச்சாரா? நிறைய பேருக்கு வரவு தான் தெரியும், எது தெரியாது. இப்போ நீங்க இன்னைக்கு எங்க சர்ச்சுக்கே வாங்க, வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர் யோவான் பெரிய சர்ச் கட்டியிருக்கிறாருல்ல, ஏசியெல்லாம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்ப்பீங்க. இன்னைக்கு காலையில் ஐயா வீட்டில் தான் உட்காந்துட்டு 8200 ரூபாய் கரண்ட் பில் கட்டணும். 8200 ரூபாய் கரண்ட் பில். மே மாதம் 11000 ரூபாய் கரண்ட் பில் கட்டணும். மே மாதம் ஒரு செமினார் நடக்கணும், அதனால 8000 ரூபாய் 7000 ரூபாய் வரும். இது இல்லாமல் வாடகை 7500 ரூபாய். நான் பண்ணுற செலவு ஜனங்களுக்கு தெரியாது. சர்ச்சு பெரிய சர்ச்சு, மாதம் ஒரு 100-120 பேர் வர்றாங்க, எல்லாரும் தசமபாகம் கொடுத்தாங்க. எல்லாரும் தசமபாகம் கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் காணிக்கை கொடுக்கறது உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் வீட்டை லோனுக்கு, நிலத்தை லோனுக்கு வாங்கிட்டு, வீட்டை லோனுக்கு வாங்கிட்டு மாதம் 25000 ரூபா 30000 ரூபாய் லோனை கட்டிட்டு 5000-10000 வச்சு அந்த மாதம் முடிஞ்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்கே கொண்டு போய் தசமபாகம் நமக்கு கொடுப்பாங்க? என் சர்ச்சில் 9 பேர் லோன் கட்டிட்டு வீட்டு லோன் பண்ணுறது. 9 பேருமே 40000 ரூபாய்க்கு அதிகமாக வாங்குறோம். 40000 ரூபா 50000 ரூபா 60000 ரூபா வாங்குறாங்க சம்பளம். அவங்க எல்லாரும் ஒருத்தர் 30000 ரூபா கட்டுறாரு, ஒருத்தர் 36000 ரூபா கட்டுறாரு, ஒருத்தர் 32000 ரூபா கட்டுறாரு, ஒருத்தர் 27000 ரூபா கட்டுறாரு. மீதி காசை வச்சு தான் அவங்க வந்து சாப்பிட்றாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க? தசமாவே கொடுக்குறது இல்லை. அவங்க பெரிய வீட்டில் இருக்கிறாங்க, லோன் கட்டி கொடுக்கறது இல்லை. நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியறதில்ல. வெளியிருந்து பார்த்ததா அவருக்கு என்னங்க, யோவான் பாஸ்டருக்கு என்னங்க, அவரு ஈம் பண்ணிட்டு டிப் டாப்பா வர்றாரு போறாரு. அது என்ன, ஸ்லீப்பர் பஸ்லயே போறாரு, ஸ்லீப்பர் பஸ்லயே வர்றாரு. இதுதான் தெரியும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ல வர விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி யோசிக்க வேண்டியது நம்முடைய வேலையே கிடையாது. சர்ச்சு பெரிய சர்ச்சு, நிறைய இன்கம் வருது, நிறைய அந்த பிலீவ்ட்டு சொன்னேன். நீங்கள் அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் எந்த திருச்சபை மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறீர்களோ அந்த திருச்சபைக்கு உங்கள் தசம பாகத்தை கொடுக்கும். உங்கள் தசபாகத்தை நான் வாங்கணும். அவர் என் கையில் கொண்டு வந்த தசம பாகம் எவ்வளோ தெரியுங்களா? 6000 ரூபாய். அவர் என் கையில் கொண்டு வந்த தசம 6000 ரூபாய். 60000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. எனக்கு தெரியாது. அந்த 6000 ரூபாய் வாங்குறேன். எதுக்கு வாங்குவாங்க? அது தசம பாகம். அது எங்கிட்ட கொடுக்கணும். நீங்கள் போயிட்டு இருக்கிற சபைக்கு கொடுக்கணும். உங்கள் திருச்சபைக்கு நிறைய செலவு இருக்கு. பெரிய சர்ச்சா இருக்கலாம், நிறைய இன்கம் இருக்கலாம், நிறைய செலவு இருக்குல்ல. நான் என் சபை 50-30 சைஸில் இருக்கிற என் சபைக்கு 8000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறேன்னா 7000 பேர் வரக்கூடிய திருச்சபைக்கு எவ்வளோ கரண்ட் பில் கட்டிட்டு இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 7 சர்வீஸ் நடக்குது. 7 சர்வீஸ்க்கு ஏசி போடுறாங்க. எப்பவும் பாத்ரூமில் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்க எவ்வளோ கரண்ட் பில் கட்டுவாங்க? நம்ம சொல்கிறது சொல்லிடுறோம். ஆனால் எல்லாருக்கும் செலவினங்கள் இருக்குது. அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. பாஸ்ட்டுக்கு அங்கிருந்து வருது, இங்கிருந்து வருது, அதுலேருந்து வருது, இதுலேருந்து வருது. நான் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தபோது, முதல் தடவை ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தபோது என் அக்கா வீட்டுக்காரர் சொன்னாராம், சாரி என் ஒய்ஃபுடைய அக்கா வீட்டுக்காரர் சொன்னாராம், உன் கொழுந்தனாரு வெளிநாட்டிலேருந்து வர்றாரு, வா ஏர்போர்ட்டுக்கு போகலாம், எப்படி 2-3 சூட்கேஸ் கொண்டு வருவார் எப்படி 2-3 சூட்கேஸ் கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு சொன்னாங்க, ஆமாம் உண்மைதான், 2-3 சூட்கேஸ் தான் இங்கேருந்து கொண்டு போனேன், அதே 2-3 சூட்கேஸ் அங்கேருந்து கொண்டு வர்றேன். நாங்கள் 15 நாள் இருந்தேன். ஆண்டவர் என் வார்த்தைகளை கவனிக்கிறாரு, என் வார்த்தையை ஆண்டவர் பார்க்குறாரு. நான் ஒரு வார்த்தை கூட ஏற்றி எடுத்து சொன்னேன். நான் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு நான் பண்ணின செலவு 19300 ரூபாய். எனக்கு ஸ்ரீலங்காவில் கொடுத்த காணிக்க 15000 ரூபாய். ஸ்ரீலங்கா வெளிநாடு ஃபாரின் ரிட்டன். ஆனால் எனக்கு கொடுத்த காணிக்க 15000. ஆனால் எல்லாருக்கும் அது தெரியுமா? என்னோட அக்கௌண்ட்ஸ் நோட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காணிக்க அவ்வளோதான். நான் இங்கிருந்து போகிறதுக்கு நான் செலவு பண்ணது 19300 ரூபா. அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் டிக்கெட் போட்டு வந்துருங்க பாஸ்டர். டிக்கெட் போட்டு போயிட்டேன், கொடுத்தது அவ்வளோதான். ஆனால் நிறைய பேருக்கு நான் பாஸ்ட் வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே நடக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை உட்காந்து யோசிச்சு, அவருக்கு என்னங்க அவர் வெளிநாடு போகிறாரு, அவருக்கு என்னங்க பெரிய சர்ச்சு வச்சிருக்காரு, அவருக்கு என்னங்க அவர் காரில் போகிறார், அவருக்கு என்ன காரில் போகிறாருன்னா காருக்கு சும்மா தண்ணி ஊற்றுற ஓடுமா? ஒரு வேளை நான் காரில் வந்துட்டு இப்போ நேற்று பஸ்ஸில் வந்தேன்,
அங்கே ஒரு 135, இங்கே ஒரு 65, 200 ரூபா. 2 பஸ் மாறி வந்து 200 ரூபா. இதே நான் கார் எடுத்துட்டு வந்திருந்தேன்னா 200 ரூபா. போகும்போது ஒரு 200 ரூபா மீறி போச்சுன்னா 500 ரூபாய்க்குள்ள வேலை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கார் எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 2000 ரூபாய்க்கு ஃபியூவல் மட்டும் போதும் இல்லைங்களா? அவருக்கு என்னங்க கார் ஓட்டிட்டு போனதுக்கு வந்த செலவு தானே. அப்போ ஒரு நாளும் அப்படி யோசிக்க இன்னைக்கு இம்மானுவேல் பாஸ்டர் இப்படி இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சு சொன்னீங்களா சொல்லலையா? அவர் ஆசீர்வதிச்சிருவார் தானே. ஆசீர்வதிக்கமா வேண்டாமா? நீங்க விரும்பணும் எங்க பாஸ்டர் கார்ல போகணும், எங்க பாஸ்டருக்கு சொந்த வீடு வேணும், எங்க பாஸ்டர் ஆசீர்வாதமா இருக்கணும். எல்லாருமே அப்படிதான் ஜெபம் பண்றாங்க. ஆனா ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். நம்ம அப்படி ஆகக்கூடாது. ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்படுறதான் நமக்கு ஆசீர்வாதம். அப்போ நம்ம சந்தோஷமா கற்றுக்கணும், மகிழ்ச்சியா ஒரு கிளாஸ் நடக்குதா அது நம்மளால என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்கும். ஒரு ப்ரோக்ராம் நடக்குதா என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்கும். ஒரு மீட்டிங் நடக்குதா என்ன கொடுக்க முடியும். ஒரு சர்ச்சுக்கு லேண்ட் வாங்க போறோம், உங்களால என்ன முடியுமோ கொடுங்க. அப்படி பழகுங்க, அது கர்த்தர் பிரியமா இருக்கு. சரிங்களா? எதுக்கு நம்ம இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தரை பிரியப்படுத்தணும். ராமின் சொல்லுங்க. அதுதான் நமக்கு வேலை. கர்த்தரை பிரியப்படுத்துறது தான் நம்முடைய பிரதானமான நோக்கம். அதனால கர்த்தருக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? தசம வாழப்பட சரியா இருக்கு. தசமத்திலிருந்து நிறைய விஷயங்கள் நான் பேசுறதுக்கு இருக்கு. பட் அது நமக்கு அதை ரொம்ப பெருசுப்படுத்தி நான் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். என்ன சொல்ல வரேன்? தசம பாகம் மற்றும் காணிக்கை இதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். சந்தோஷமா கர்த்தருக்கு சந்தோஷம். என் மனைவி நேற்று என்கிட்ட சொல்லிட்டுதான், நான் இப்போ ஒரு மாசமா முடிவு பண்ணியிருக்கேன் பாரு, எங்க காணிக்கப்பட்டாலும் 100 ரூபாய் கம்மியா காணிக்கப்படக்கூடாது அப்படி. அப்ப நான் சொன்னேன், சில நேரம் 100 ரூபாய் நம்ம கையில் இருக்கிறது இல்லையப்பா அப்படின்னு. என் மனைவி சொன்னா, இல்லப்பா நான் எப்போ இந்த தீர்மானம் பண்ண 1 மாசமா தீர்மானம் பண்ணணும், 1 மாசமா தீர்மானம் பண்ணியிருக்கேன். இந்த 1 மாசம் நான் எங்கெல்லாம் காணிக்க போடுறதுக்கு சொல்றாங்களோ அங்கெல்லாம் காணிக்க போடுறதுக்கு என் பேக் எடுக்கும்போது 100 ரூபாய் இருக்குது. அப்ப நான் இந்த தீர்மானம் எடுத்ததுனால கர்த்தர் என் கையில எப்படியாவது அந்த காசு இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் என் மனைவியில கத்துக்கிட்டேன். நான் மேக்சிமம் அப்படி போடுவேன். சில நேரங்களில் எங்கேயாவது கையில காசு இல்லைன்னா 20 ரூபா 50 ரூபா போட்டதெல்லாம் உண்டு. இப்போ அப்படினால இப்போ நானும் அப்படி தீர்மானம் பண்ணிட்டேன். மனைவியில கத்துக்கிட்டேன், இனிமேல் 100 ரூபாய்க்கு குறைவா காணிக்க எங்கேயுமே போடக்கூடாது. எங்க காணிக்க போட்டாலும் 100 ரூபாய் 200 ரூபா 500 ரூபா அப்படிதான் போடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறது கர்த்தருக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து ரோமர் 14:18 வாசகம். ரோமர் 14:18. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? பிரியனாக இருக்கிறான், பிரியமானவனாக இருக்கிறான். So number 8, ஊழியம் செய்யறது கர்த்தருக்கு பிரியம். என்னை சீஷத்துவ பயிற்சியில் கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க, எனக்கு எழுத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்க தெரியாது, எனக்கு ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ண தெரியாது, ஒரு பாட்டை பாட சொன்னா எனக்கு பாட்டு தெரியாது, என்னைய கொண்டு நீங்க உட்கார வச்சிருக்கீங்களே அப்படின்னா எதுக்கு உங்களை கொண்டு நீங்க உட்கார வச்சிருக்கா? நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நீங்க ஊழியத்தை கற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்யணும். ஏன் ஊழியத்தை செய்யணும்னா ஊழியம் செய்யறது கர்த்தருக்கு. நீங்க என்ன ஊழியம் செஞ்சீங்கனாலும் சரி, ஊழியம் செய்யறது கர்த்தர். என்ன ஊழியம் செஞ்சீங்க, ஏதாவது ஒரு விதத்துல ஊழியம் செய்யும், எப்படியாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். அப்படி ஊழியம் செய்வது கர்த்தருக்கு. அடுத்த பாயிண்ட் நம்பர் 9. ஆகாய் 1வது அதிகாரம் 8வது வசனம். ஆகாய் 1:8. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆலயத்தை கட்டுங்கள், அதுல நான் என்ன பண்றேன்? பிரியமா.
நம்பர் 9, ஆலயத்தை கட்டுவதில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஒரு இடத்துல சர்ச் கட்டப்படுது, எனக்கு அந்த ஆசை உண்டு. எப்பவுமே அப்படி ஆசை இருக்கு, எனக்கு கொடுக்க முடியல. ஆனால் ரொம்ப நான் ஆசைப்படுறது என்னன்னா, எங்கேயாவது சர்ச் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கும். சின்ன அமௌண்ட், ஒருவேளை அவங்க 20 லட்ச ரூபா அல்லது 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்டில் பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு 2000-3000 கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஏன் அப்படி ஆசைப்படுறேன்னா, ஆலயம் கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஆலயம் கட்டுறதுல கர்த்தர் என்ன செய்யறாரு? சர்ச் ஒரு இடத்துல கட்டப்படுதுன்னா ஆண்டவர் பயங்கர சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். இங்க பாருங்க, முச்சந்த கோயில்களை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு புறம்போக்கு நிலத்தை கண்டா ஒரு கல்லை போட்டு சாமி கும்பிட வச்சு, எங்க தேசம் விக்கிரகத்தால் நிறைஞ்சிருக்கு. அதுவும் இந்த பக்கம் சேலத்தை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டோம்னா, இந்த பக்கம் அரூர், தருமபுரி, குமரப்பூர், கிருஷ்ணகிரி இந்த ஏரியாவில் வந்துட்டோம்னா சபைகளே இல்லை, சபைகளே இல்லை. ஒரு கிராமத்துக்கு ஒரு சர்ச் இருக்கிறது பெரிய விஷயம். இந்த பக்கம் சர்ச் இல்லாத கிராமங்கள் நிறைய இருக்கு. அதனாலதான் கர்த்தர் நம்மளை டியூன் பண்றாரு. ஸோ திருச்சபைகளை நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, கட்டி எழுப்புறது, ஒரு இடத்துல சர்ச் கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு அறிமுக வகுப்புல உங்களுக்கு சொன்ன பாருங்க, எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் 1200 சபைகள் ஸ்தாபிக்கணும். இங்க 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பாஸ்டர் சேர்த்தாம 12 பேர் இருக்காங்க. பாஸ்டர் 2 சர்ச்சை கட்டிட்டாருங்க. சேலத்தில் ஒரு சர்ச்சு, அரூரில் ஒரு சர்ச்சு. இப்போ எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற ஒரு 12 பேர்ல நீங்க ஒரு 4 சர்ச்சு, அரூர்ல இருக்கிற கஹால் சீஷத்துவ பயிற்சி மூலமா கட்டப்படுது, 4 மேல போகும். உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களை கொண்டு ஒரு 4 சர்ச் கட்டப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா என்னுடைய 1600ல -4 என்னுடைய தரிசனம் நிறைவேறும். புரியுதுங்களா? ஸோ இதை இப்போ சிம்பிளாக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 3 இடத்துல இந்த சீஷத்துவ பயிற்சி நடக்குது. ஈரோடு மாவட்டம் புளியப்பட்டியில் நடக்குது, பிறகு திருப்பூரில் நடக்குது, இங்கே நடக்குது. இன்னொரு பாஸ்டர் எங்கிட்ட பேசியிருக்கிறாங்க, அவங்க ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு 1 வருஷம் நான் கஷ்டப்பட்டு ஓடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஊழியர்களை எல்லாம் போட்டு, பாஸ்டர் இமானுவேல் திருப்பூரில் இருக்கிற பாஸ்டர் எல்லாம் போட்டு இதை ஒரு பெரிய டீமாக மாற்றி இவங்களெல்லாம் பல இடத்துல கூட்டிகிட்டு போய் இவங்களை டீச் பண்ண வச்சு இந்த காரியங்கள்லாம் செய்ய சொல்லி இது ஒரு பெரிய தோப்பாக மாறிடும். இல்லையா? பல இடங்கள் இந்த தரிசனம். இப்போ நான் ஒருத்தனே ஓடினேன் அப்படின்னு சொன்னால் அதிகபட்சம் மீறி போனால் எனக்கு ஒரு மாதத்தில் 5 அல்லது 6 இடங்களுக்கு ஓட முடியும். அவ்வளோதான். ஏன்னா இது இல்லாமல் எனக்கு பைபிள் காலேஜ் கிளாஸ் இருக்குது, அது இல்லாமல் எனக்கு சர்ச் இருக்குது, 2 பிரான்ச் சர்ச் இருக்குது, அதை கவனிக்கணும். சர்ச் இருக்குது, சர்ச்சில் 45 குடும்பங்கள் இருக்குது, அவங்கள ஹவுஸ் விசிட்டிங் பண்ணணும். இது போக எனக்கு குடும்பம் இருக்குது, சரீரத்தில் பலவீனம் வருது. அப்போ இன்னும் 10 இடத்துக்கு எனக்கு கஹால் எடுத்துகிட்டு ஓட முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஓட முடியாது. அதனால் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னு சொன்னால், இன்னொரு கொஞ்சம் ஒரு 10 கஹால் கிளாஸ் தூக்கி பாஸ்டர் இமானுவேல் தலையில் வச்சு, ஐயா நீங்கள் போய் ஒரு டீச் பண்ணுங்கய்யா, இன்னொரு இடத்துல ஒரு 10 இடத்துல ஒரு 100 சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்கு எதுவான காரியங்கள் செய்யணும், நம்ம ஃப்ரீயாக பண்ணலாம், நம்ம பணத்தை போட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. எனக்கு என்னன்னு கேட்டீங்க, எப்படியாவது ஆலயங்கள் கட்டப்படணும், அதில் கட்டப்படியுமா இருக்கிறேன். எப்படி அமைச்சாச்சு நம்ம பணத்தை போட்டாவது எங்கேயாவது ஜனங்களை டியூன் பண்ணி உருவாக்கி ஜனங்கள் அனுப்பிடும். எப்படியாவது எங்கேயாவது எந்த பேர்ல வேணாலும் சபை நடக்கட்டும். இயேசு நம்மோட பேர்ல நடக்குதா, இயேசு வருகிறார் பேர்ல நடக்குதா, இயேசு பேசுகிறார் பேர்ல நடக்குதா, அதை பற்றிலாம் நோ மேட்டர். ஏசப்பாவுக்கு சபை கட்டப்படுதா, ஏசப்பாவுடைய ஊழியர் நடக்குதா, சந்தோஷம் நடக்குது. புரியுதுங்களா? அப்போ ஆலயம் கட்டுறதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நீங்களாம் சேர்ந்து ஆலயம் கட்டுறது. அல்லேலூயா. சீக்கிரத்தில் கர்த்தர் உங்க சபைக்கு வாடகை கொடுத்தாரு. இதுக்கு வாடகை கொடுக்கணும்னே நான் ரெடி பண்ணணும்னு முடிவு பண்ண, ஆலயம் அவர் கட்டி ஆகணும். ஆனால் இது வரைக்கும் நான் சொல்லலை. நம்ம இந்த வாடகை கொடுக்குற நிலைமெல்லாம் மாறும். சீக்கிரத்தில் ஏசப்படணும். சொந்த இடத்தை தரணும். சொந்த இடத்துல நாம போய் நின்று கல்லை தூக்கி மண்ணை தூக்கி வேலை செய்யணும். நாம சர்ச்சை கட்டணும். அல்லேலூயா. ஒரே ஒரு மேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம தான் எல்லாருமே சித்தாளுங்க. எங்கள் சர்ச்சில் நாங்கள் அப்படி தான் செஞ்சோம். எங்கள் மேஸ்திரி கூட நம்ம சர்ச்சில் இருக்க விட்டது. சகோதரிகளுக்குலாம் ஒரு மெசேஜை போட்டு விட்டாரு, பிரதர்ஸ்லாம் போட்டு விட்டார். ஒரு பிரதர்ஸும் வரல, எல்லாம் வேலைக்கு போயிட்டான். ஒரே சகோதரிகளும் வாலிபு பிள்ளைகளுமா வந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு
ஆம்பளை பிள்ளைங்க பசங்க போடக்கூடிய சட்டை துணியை எடுத்து விட்டுது, எல்லாம் சுடிதார் போட்டு மேலே சட்டையை போட்டுட்டு, சாரி கட்டிட்டு இருந்தவங்க மேலே சட்டையை போட்டுட்டு, எல்லாம் கல்லை தூக்கி மண்ணை தூக்கி குழியை தோண்டி அதை பண்ணி இதை பண்ணி அவங்களே வேலை செஞ்சு முடிச்சோம். ஒரு சித்தாளுக்கு 750 ரூபா கோயம்புத்தூரில் சம்பளம், 850 ரூபாங்க ஒரு சித்தாள். மம்டியாளுக்கு 1000 ரூபா, நேஷனுக்கு 1200 ரூபா. சித்தாள் வேலையெல்லாம் சர்ச்சை மக்களே செஞ்சுட்டாங்க, லேபர் காஸ்ட் மிச்சம். ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு மெட்டீரியல் செலவை விட லேபர் செலவு தான் அதிகம் இல்லைங்களா? அப்போ நம்மளே அந்த வேலையை செஞ்சுட்டோன்னா எவ்வளோ மிச்சம் இல்லைங்களா? ஏன்னா அப்படி ஆலயம் கட்டுறதுல அப்போ 9 காரியங்கள். கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியமானது, உண்மையா இருப்பது கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்பது கர்த்தருக்கு பிரியமானது, தரமுள்ள ஐக்கியத்தில் இருப்பது கர்த்தருக்கு பிரியம், பெற்றோரை கனமண்ணுதல் கர்த்தருக்கு பிரியம், தான தர்மம் செய்வது கர்த்தருக்கு பிரியம், காணிக்கை கொடுப்பது அதை உற்சாகமா சந்தோஷமா கொடுக்கிறது கர்த்தருக்கு பிரியம், ஊழியம் செய்வது கர்த்தருக்கு பிரியம், ஆலயம் கட்டுவது கர்த்தருக்கு. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. தான் நான் கட் பண்ணேன். உத்தமமா இருப்பது கர்த்தருக்கு பிரியம். ஏன் நான் உத்தமத்தை கட் பண்ணா, உண்மைக்கும் உத்தமத்துக்கும் சின்ன வித்தியாசம் தான். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 11:20. நீதிமொழிகள் 11:20. மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். உத்தமம் இந்த வேர்டை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கிறோம், அடிக்கடி தியானிச்சிருக்கிறோம் சொல்லுங்க, அடிக்கடி கேட்டிருக்கிறோம், பயன்படுத்தியிருக்கோம். பட் இந்த உத்தமம் அப்படிங்கிற வேர்டினுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றிலும் உண்மை. உத்தமம்னா என்னதுங்க? எல்லாத்திலையும் உண்மையா இருக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் உத்தமம். உண்மைங்கிறது நமக்கு ஆண்டவர் பிரியப்படுத்துற விஷயம். அது உத்தமங்கும் போது எல்லா விஷயத்திலும், சின்ன விஷயமும் பெரிய விஷயம், எல்லாத்திலும் உண்மையா இருக்கிறீங்கன்னா அதுக்கு பேரு உத்தமம். 2வது, குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை. குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை உத்தமம். பனைமரத்துக்கு அடியில நின்று பால் குடிச்சா என்ன சொல்லுவாங்க? கல்லு குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பனைமரத்துக்கு அடியில போய் நின்று பால் குடிச்சா கல்லு குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, ஏன் பனைமரத்துக்கு அடியில போய் நின்று பால் குடிக்கிறீங்க? அங்க போய் நின்று பால் குடிக்கிறதுனால தானே கல்லு குடிக்கிறதுன்னு சொல்றாங்க. அங்க போய் நின்று இருக்கு பால் குடிக்கிறீங்க. எதுக்கு? டாஸ்மாக் கடை வாசல்ல நின்று 1 லிட்டர் தண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்து குடிக்கணும். வைஃப் நம்ம சர்ச்சுக்கு வராங்க, கணவன் நம்ம சர்ச்சுக்கு வராங்க, டாஸ்மாக் கடையிலேருந்து வராது ஃபர்ஸ்ட்டாக 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வரும். நான் கேட்டேன், கையில் வேறு ஏதாவது பாட்டில் வச்சுருந்தாருன்னு கேட்டேன். இல்லை, நான் பார்க்கும்போது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தார், ஆனால் டாஸ்மாக் கடையில் தான் வந்தார் பாஸ். முடிவு பண்ணிட்டாங்களா? கையில் பாட்டில் வேறு பாட்டில் இல்லை, வாட்டர் பாட்டில் தான் இருக்குது, ஆனால் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அது நல்ல மனுஷன். எங்கிட்ட மட்டும் இல்லை, என்னை போல் 10 பேர்கிட்ட சொல்லிட்டேன். என்னை போல் எங்கிட்ட சொன்ன மாதிரி 10 பேர்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, குற்றம் சாட்டப்படுகிறதற்கு எதுவாக நம்முடைய சாட்சியை கரெக்டாக காத்துக்கணும், குற்றம் சாட்டப்படாத. 3வது உத்தமம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கலப்படம் இல்லாத வாழ்க்கை. நம்முடைய பேச்சில் கலப்படம் இருக்கக்கூடாது, நம்முடைய வார்த்தையில கலப்படம் இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில கலப்படம் இருக்கக்கூடாது, மாய்மாலம் இருக்கக்கூடாது, உள்ளொன்னு வெளியொன்னு வச்சு
நடிக்கிறது, ஏமாத்துறது, அதெல்லாம் கலப்பட வாழ்க்கை. உத்தமம்னா என்ன தெரியுங்களா? கலப்படமே இல்லாம இருக்கிறத அப்படியே எடுத்து காண்பிக்கிறதுக்கு பேர் தான் உத்தமம். அப்படிதான் நம்ம இருக்கணும். பாஸ்டுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, விசுவாசிகளுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, வீட்டுக்கு போனா வேற ஒரு வாழ்க்கை. அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, கீழே உட்காந்துருக்குறோம், நான் போகிறேன், அல்லது நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், கீழே உட்காந்துருக்கிறேன், நீங்கள் அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறீங்க, திடீர்னு உங்கள் கால் என் மேலே பட்டுருச்சு. உங்கள் கால் மேலே பட்டுனோடனே நீங்கள் சொல்ல, ஐயோ பாஸ்டர் சாரிங்க பாஸ்டர் அப்படின்னோடனே நான் என்ன தெரியுமா பெருந்தன்மையாக சொல்ல, பரவாயில்ல அதனால என்ன சிஸ்டர், பரவாயில்ல அதனால என்ன பிரதர், ஒன்றும் இல்லை. இப்போ நான் வீட்டில் உட்காந்துருக்கிறேன், என் மனைவி நடந்து போகும்போது என்னைய லேசாக கால் பட்டுருச்சு, முடிஞ்சு ஜோலி. ஏய் கண்ணை எங்க வச்சுட்டு போறேன், பின்னாடி இருக்க பின்னாடி இருக்க உட்கார்ந்துட்டு இருக்கல, கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கல. இதை சர்ச்சில் சொல்ல வேண்டியதானே? எதுக்கு அந்த வெட்ட வாழ்க்கை? சர்ச்சில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் கலப்பட வாழ்க்கை. சர்ச்சில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே வீட்டில் இருக்கோம், சபையில் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கும். இந்த நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் அதனுடைய தலைவர் வந்து எமில் ஜெபசிங்கன்னு, இப்போ இறந்துட்டார், கொரோனா காலத்துக்கு இறந்தார். எமில் ஜெபசிங்கன்னு நல்ல தேவ மனுஷன், பக்காவான ஒரு தேவ மனுஷன். அவருடைய ஆறுதல் கூட்டத்தில் அவங்க மனைவி அவரை குறித்து சொன்ன சாட்சி எனக்கு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்துச்சு. என்னன்னா, என் வீட்டுக்காரரை புல்பிட்டில் நான் எப்படி பார்க்குறேனோ அப்படியே எங்கள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அவர் சொல்கிற சாட்சி, புல்பிட்டில் எங்கள் வீட்டுக்காரரை நான் எப்படி பார்த்தேனோ அப்படியே எங்கள் வீட்டில் நான் பார்த்தேன். கொஞ்சம் கூட மாற்றம். புல்பிட்டுக்காக ஒன்று பேசுறது, வீட்டில் வந்து வேற பேசுறது. தெரியுமா, மனைவியை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? மனைவியை வச்சுட்டு ரொம்ப பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கணவனை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப. அன்னைக்கு எனக்கு அதிகாலை 2:30 மணியை ஜபமாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய விருப்பம், பெரிய ஆசை. 2:30 மணி, 2:30 to 6:30 என்னுடைய ஜபமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அன்றைக்கி ஒரு நாள் சர்ச்சில் நான் பேசுகிறேன், 2:30 மணிக்கு ஜெபிக்கணும்னு நான் விரும்புகிறேன். என்னால் 2 நாள் ஜெபிக்க முடியுது, மீதி 4-5 நாள் ஜெபிக்க முடியல, எந்திரிக்க முடியல, ட்ராவல் பண்ணுறாங்க, இப்போ போகிறதுனால ரொம்ப டயர்டாகிடும். என் பையன் வந்து கேட்குறான், என்னைக்கு டேடி நீங்கள் 2:30 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணி? அது அவன் எப்போ திரும்ப கேட்டான், சர்ச்சு ஆராதனை முடிஞ்சு எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் முன்னாடி கேட்குறேன், என்னைக்கு டேடி நீங்கள்? நான் கேட்ட திரும்ப, டேய் என்னைக்குடா நீ 2:30 மணிக்கு முடிச்ச? என்னன்னா, சில நேரங்கள்ல பிள்ளைகளை வச்சுட்டு, மனைவியை வச்சுட்டு, கணவனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு நம்முடைய ஒரிஜினாலிட்டி தெரியும்ல. நம்ம இங்க இருந்துட்டு அன்பாயிருங்கள், பொறுமையாயிருங்கள், சகித்துக் கொள்ளுங்கள் அப்படின்லாம் பேசும். அங்க ஏதாவது பேசுற அப்படி வேட்டி மடிச்சு கட்டிடுறோம்ல, பேச பார்த்துக்கலாம். அங்க எங்க போச்சு, பொறுமையாயிருங்கள், அன்பாயிருங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். சில மனைவி மாதிரிலாம் தலை அடிச்சுக்கிறாங்க. ஐயோ இந்த மனுஷன் என்னைக்கு இப்படி வாழ்ந்த, என்னைக்கு இந்த மனுஷன் இப்படி இருந்த, என்ன புழுகுறாரு பிரசங்கம், உருகி பிரசங்கம் பண்ற. ஒரு நாள் அந்த மனுஷனை நான் இப்படி பார்த்ததில்ல. 30 வருஷம் ஆச்சு கல்யாணம், எத்தனை மனைவி மாதிரி அப்படி அடிச்சுக்கிறாங்க தெரியுமா? அப்ப இது என்ன வாழ்க்கைன்னா, கலப்படமுள்ள வாழ்க்கை, கலப்படமுள்ள வாழ்க்கை, கலப்படமுள்ள வாழ்க்கை. கலப்படமே நடிக்கிற வேலையா இருக்குது. நம்ம எப்படி வாழ்றோமோ அப்படி. அதனாலதான் எங்கேயுமே புல்பிட்ல என்னுடைய பலத்தை பற்றி பேசுறதுக்கு நான் யோசிக்க மாட்டேன், என் பலவீனத்தை பற்றி பேசுறதுக்கு நான் யோசிக்க மாட்டேன். தப்பு செய்யல. நான் உங்க முன்னாடி சொல்லிடலாம், டெய்லியும் எவ்வளவு மணிக்கு நான் என் படுக்கைக்கு போனாலும் அதிகாலை 2:30 மணி ஆச்சுன்னா எழுந்து அப்படியே ஆவியில நிரம்பி ஒரு நாள் கூட நான் விடுகிறது இல்லை அப்படிலாம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா நீங்க நம்புவீங்க. ஆனா நான் அப்படி இல்லை. எனக்கு 2:30 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு. நான் எந்திரிக்கிறேன், 1-2 நாள் எந்திரிக்கிறேன், அதுக்கப்புறம் 4 நாள் எந்திரிக்கிறேன்.
வீட்டுக்கு போகிறேன்னா போனால் வீட்டுக்கு போய் நான் சேர்றதுக்கு 10:30 மணி ஆகிடும். 10:30 மணிக்கு போய் படுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சில நாள் எந்திரிச்சிருவேன், சில நாள் எந்திரிக்க முடியும். 11:30, 12:30, 1:30, 4 மணி நேரத்தில் எந்திரிச்சு சில நாள் எந்திரிச்சேன்னா சில நாள் எந்திரிக்க முடியும். இப்போ நாளைக்கு இதே மாதிரி நான் வந்து 6 மணி நேரம் நின்று பிரசனம் பண்ணிவிட்டு சாயங்காலம் போய் மறுபடியும் எங்களுக்கு பைபிள் காலேஜில் டீச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் படுப்பேன்னா அசந்து தூங்கிடுவேன்னா காலையில் எந்திரிக்க முடியும். அது வந்து நான் வந்து நியாயப்படுத்தலை, என்னுடைய தப்பாக சொல்கிறேன், என்னுடைய பலவீனமாக சொல்கிறேன். சரீர பலவீனம் இருந்தாலும் ஆவியில் பலம் இருந்துச்சுன்னா நம்ம எந்திரிச்சிருவோம்ல, அது முடியலங்கிற. எதுக்காக சொல்ல வரேன்னா, செய்யாத ஒன்றை செஞ்ச மாதிரி காட்டுறது, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டுறது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு பேசிக்கிறது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நாங்களாம் அன்னைக்கு ஜெபம் பண்ணுனா, நான் என்ன கேட்குறேன்னா, அன்னைக்கு ஜெபம் பண்ணுனா இன்னைக்கு ஜெபம் பண்ணுறியா? ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ண பிசாசு அலறிட்டு ஓடும், இன்னைக்கு ஏன் ஓட மாட்டேங்குது? நாங்களாம் அன்னைக்கு கிராமமாக ஊழியத்துக்கு போவேன், இன்னைக்கு ஏன் போகல? அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய பலத்தை மட்டும் காமிச்சு கலப்படத்தை வெளிப்படுது. புரியுதுங்களா? ஸோ நடிக்கவே நடிக்காது, எப்பவும் நடிக்காதீங்க, யாருக்கிட்டையும் நடிக்காது. இருக்கிறத இருக்கிற மாதிரி காட்டணும். உங்களை ஒரு சிலர் இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல. ஸோ ஒரு விஷயத்த சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். என்கிட்ட சில பேர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி, பாஸ்டர் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி எனக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும் பாஸ்டர். ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ண எனக்கு வார்த்தை வாங்க. ஒருத்தங்க வந்து நிற்கா, பாஸ்டர் நான் கிழக்க வீடு வாங்கட்டுமா மேற்க வீடு வாங்கட்டுமா? கிழக்க வாங்குவா மேற்க வாங்குவான்னு வந்து ஜெபம் பண்ணுறான். நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், கிழக்கையா மேற்கையா, கிழக்கையா மேற்கையா, கிழக்கையா மேற்கையா. எனக்கு வார்த்தையே வரல. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஜெபம் முடிச்சோன்னா பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர் நாங்கள் எங்கே வாங்குறது? நான் சொல்கிறேன், எனக்கு போர்டே வரலம்மா, நீங்கள் எங்கேயும் வாங்காதீங்க, எங்கே வாங்கக்கூடிய சூழ்நிலை வருதோ அங்கே வாங்கிருக்கு. அன்றைக்கி ஒரு அம்மாட்ட இப்படி சொன்னோன்னே, சரி நான் பாஸ்டர் மட்டும் போய் ஜெபம் பண்ணிக்கிறேன் பாஸ்டர். பாஸ்டர்கிட்ட வல்லமே இல்லை, இருந்தாலும் பாஸ்டர் சரிம்மா போங்கம்மா பாஸ்டர். பாஸ்டர்மா ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர்மா ஏதோ சொல்லிடுறாங்க, கிழக்கையோ மேக்கி ஏதோ மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அவன் முடிவு பண்ணிட்டான், பாஸ்டர்கிட்ட வல்லமையே கிடையாது, பாஸ்டர்மா கிட்ட தான் வல்லம். இதை விட பெரிய கூத்து என்னன்னா, அதுல இருந்து ஒரு நாள் எங்கிட்ட ஜெபிக்க வர்றதே கிடையாது. இந்த மாதிரி தான் எங்க பாடு, பெரிய பாடு. நான் என்ன பண்றது? கிழக்கையும் வரல மேற்கையும் வரல, சும்மா அடிச்சா விட முடியும்? கர்த்தர் சொல்லுகிறார் கிழக்கே என்று. அதுக்கு ஆண்டவர் வந்து கிழக்கே நட்சத்திரத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு எதாவது அடிச்சு விட்டு நான் ஆக்கணிக்கு உட்படுறேன். வார்த்தை வரலன்னா வார்த்தை வரல, அவ்வளோ. நீங்கள் வல்லமை உள்ளவன் நினைச்சாலும் சரி, வல்லமை இல்லாதவன் நினைச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா ஒரு சில இடங்களுக்கு போகிறாங்க, பாஸ் யோவான் வந்து பயங்கர டெலிவரன்ஸ் அனாயிண்டிங் உள்ள ஆளு அப்படிங்கிறாங்க. இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, பாஸ்ட் யோவான் பயங்கர ப்ரொஃபட்டிக்கல் அனாயிண்டிங் உள்ள ஆளுங்கிறாங்க. இன்னொரு இடத்துக்கு போகிற பாஸ்ட் நல்ல சத்தியம் பேசுவார். இன்னொரு இடத்துக்கு போகிற பாஸ்ட் நல்ல அனாயிண்டிங்ல நடக்குவார். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேசுறாரு. இன்னொரு இடத்துல பாஸ்ட் நல்ல ஆழமாக சத்தியம் பேசுகிறாரு அப்படின்னு. அந்தந்த ஜனங்களுக்கு தேவன் என்ன தரணுமோ அதை எடுத்து ஆண்டு தர்றாரு, அவ்வளோதான். எனக்கு நல்லா தெரியும், நான் எல்லாத்துலேயும் குறைவுபட்டவன். ஆனால் நான் போய் நிற்கும் பொழுது ஜனங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து ஆண்டு ஜனங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு கூட. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற இவ்வளோ விஷயங்கள் என்னுடைய நோட்ஸில் இல்லை. பாஸ்டர் கூட என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் திருப்பூரில் பேசின நிறைய விஷயத்த நீங்கள் இங்கே பேசலையா பாஸ்டர்? ஏன்னா திருப்பூருக்கு அது தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு அது தேவைப்படலை. இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல நான் பேசினேன், இவ்வளோ விஷயங்கள் பேசவே இல்லை, இதெல்லாமே பேசலை நான். அப்போ உங்களுக்கு ஆண்டவர் எக்ஸ்ட்ராவாக பேசுகிறேன், அவங்களுக்கு இதில் சில விஷயங்கள் பேசலாம். புளியம்பட்டி நான் பேசும்போது 4 பாயிண்ட் தான். பிரியாதவனே பிரியமானவன் அப்படின்னு 4 பாயிண்ட்ல முடிச்சிட்டேன். 4 பாயிண்ட்டுமே இது இல்லை, ஆனால் உங்களுக்கு 10 பாயிண்ட் கற்று பேசுகிறீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஆவியானவருடைய நடத்து. ஆவியில விட்டு கொடுக்குறேன், ஆவியா உங்களை எப்படி உங்களுக்கு நடத்தணும்னு என்னை விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணி அர்ப்பணிச்சுட்டு வந்து நிற்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டு கொடுக்குறேன். ஐயா மணி 7 மாதிரி இருக்கு, அப்படிதான் இருக்கு.
பயந்துருவாங்க. ஐயா பயந்துருவாங்க. இல்லை எனக்கு பயமா இந்த மெயினாக மிஸ் பண்ணிருக்கேன். மணி 5:30 இருக்கணுமே. ஓகே ஓகே. ஸோ தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படியே நம்ம யாருக்கிட்டையுமே நடிக்காது. நம்மளை வந்து மிகைப்படுத்தி சில பேர் காண்பிக்கணும், பெருசுப்படுத்தி காண்பிக்கணும், நம்மளை வந்து வேற மாதிரி காட்டணும், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கணும். இருக்கிற மாதிரியே இருந்து நம்மளை யாரும் கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களை ஆஹா ஓஹோன்னு பேசுகிற அதே நபர் நாளைக்கு உங்களை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுவாங்க. இன்னைக்கு உங்களை எவ்வளவு கேவலமா பேசுகிற அந்த நபர் நாளைக்கு உங்களை ரொம்ப ஆஹா ஓஹோன்னு மேன்மையா பேசுவாங்க. அப்ப நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, யார் என்ன பேசினாலும் கண்டுக்கொள். பாஸ்டர் நீங்க தான் பாஸ்டர் அப்படின்னாலும் சில பேர் என்னைய வச்சுட்டே சொல்லுவாங்க, எங்க சர்ச்சிலே சொல்லுவாங்க, நம்முடைய ஆவிக்குரிய அப்பா, ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னா நான் கொஞ்சம் காலை தூக்கிக்குவேன். முகஸ்துதி செய்கிறவன் தன் கால் நம்முடைய கால்களுக்கு வலை விரிக்கிறான் அப்படின்னு இருக்கு. ஓ எங்கேயோ வலை விரிக்குது. இதுக்கெல்லாம் மயங்கவே மாட்டேன், மயங்கவே மாட்டேன். ஆவிக்குரிய தகப்பனா என்னை எடுத்திருக்கிற ஒரு நபர் என் முன்னாடி என்னை ஆவிக்குரிய தகப்பன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் இல்லாத போது இல்லாத ஒரு இடத்துல சொல்லுவேன், அவர் தாங்க எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், அவர்னால தாங்க எனக்கு போதிக்கப்பட்டேன், அவர்னால தான் நல்லா இருக்கேன். நம்ம முன்னாடி ஒருத்தவங்க நம்மளை ஆவிக்குரிய தகப்பன், சில 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 சிஸ்டர்ஸ்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள போனோம், எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அப்பா மாதிரி பாஸ்டர், ஆவிக்குரிய அம்மா மாதிரி சிஸ்டர், அப்படி இப்படிமா. நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி சுருக்குன்னு கேட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மனுஷனான்னு கேட்டு போயிடலாம். எங்க போனாரு அப்படி அப்பா அம்மா? நாளைக்கு ஒருத்தர் அப்படியே கேட்டேன், நீங்க இப்படி பேசிட்டீங்க பாஸ்டர், நீங்க நீ அப்பான்னு சொன்னீங்கல்ல, உரிமையில பேசுறேன். நீங்க யாரோ அனாதை பிள்ளையா இருந்தேன்னா நான் பேசியிருக்க மாட்டேன். நீங்க என் பிள்ளைன்னு சொன்னீங்க, நான் சொல்லல. நீங்க எனக்கு அந்த இடத்த கொடுத்தீங்க, அதனால நான் தைரியமா உரிமையா கேட்பேன். அதனால இதெல்லாம் நடிப்பு, இதெல்லாம் வந்து கலப்படம் அப்படிலாம் இருக்கவே இருக்கவே. ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேச, எப்பவும் இருக்கிற மாதிரியே இருக்கு. யாருக்கிட்டையும் கிரெடிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ண. இப்போ நான் வந்திருக்கிற உங்ககிட்ட நன்மதிப்பு பெறதுக்காக இந்த வார்த்தையை நினைக்கிறீங்களா? இல்லை, நான் காலையிலேருந்து நின்னே பிரசனம் பண்ணுறேன். உட்காந்து கூட சில இடங்களில் பிரசனம் பண்ணேன். எனக்கு உட்காந்து பிரசனம் பண்ண முடியும், உட்காந்து டீச் பண்ண முடியும், ஆனால் நின்னே பேசுகிறேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியுங்களா, எனக்கு கால் வலிக்கட்டும் சொல்லி தான் நிற்கிறேன். நான் செய்கிற ஊழியம் கிரயத்தோடு செய்யணும், தியாகத்தோடு செய்யணும். அப்போ தான் அந்த ஊழியத்துக்கு பலன் இருக்கும். அப்படிங்கிறத என் கால் வலிக்கட்டுங்கிறதுக்காகவே நான் நிற்கிறேன். சில நேரங்களில் சில இடத்துல, எல்லா இடத்துலையும் நான் நிற்கிறது இல்லை, சில இடத்துல நிற்கவே முடியாது. அதனால சில நேரம் உட்காந்து கூட டீச் பண்ணுவேன். சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னா, சில நேரங்கள் நிற்கிற பலன் இருக்குது அப்படிங்கும் போது நிற்கிறேன். அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம ரொம்ப மிகைப்படுத்தி, ரொம்ப மேன்மைப்படுத்தி, ரொம்ப கனம் பண்ணி அப்படி இப்படி எல்லாம் நம்ம காண. சரிங்களா? நம்ம கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணலாங்களா? கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணலாம். முழங்கால் போட்டு, முழங்கால் போட முடியும், முழங்கால் போடுவேன்.